கிராமத்து வீட்டு தோட்டம். இன்றைக்கி கிராமத்து வீட்டு தோட்டத்தில் நாம் வெந்தயக்கீரையை பற்றி பார்க்கலாம். வெந்தயக்கீரையை வளர்ப்பதற்கு சில டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்தயக்கீரை செழிப்பாக வளரணும் அப்படின்னா நீங்களும் வளர்க்கலாம். வெந்தயக்கீரையை நீங்கள் தொட்டிலையும் வளர்க்கலாம், நிலத்துலையும் வளர்க்கலாம். நிலத்தில் வளர்க்குறதுக்கு முதல்ல நிலத்தை நல்லா கொத்தி விட்டு அதில் இருக்க களை செடியெல்லாம் பிடுங்கி விட்டுருங்க. அந்த ஒரு நாள் அந்த நிலத்தை நல்லா காய வைக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா அடி உரமாக நீங்கள் ஆட்டாம்புழுக்க, மாட்டு சாணம் இதெல்லாம் கூட கலந்துக்கலாம். இப்போ ஆட்டாம்புழுக்க, மாட்டு சாணம் இதெல்லாம் கலக்கணும் அப்படின்னா நீங்கள் 3 பங்கு மண் இருந்துச்சு அப்படின்னா 1 பங்கு மாட்டு சாணமோ ஆட்டாம்புழுக்கையோ நீங்கள் கலந்துக்கலாம். வெந்தயக்கீரையை வளர்க்குறதுக்கு நிலம் ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது, மண் ரொம்ப லூஸாக இருக்கணும். ஸோ ஒரு நாள் நிலத்தை நீங்கள் நல்லா காய விட்டுருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த வெந்தயத்தை தூவி விட்டு அது மேலே கொஞ்சம் மண்ணை தூவி விட்டுறணும். தூவி விட்டுட்டிங்க அப்படின்னா தூவி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். வாட்டர் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா 2 நாளில் வெந்தயக்கீரை முளைச்சி வந்துடும். அப்புறம் கீரைக்கு நிழல் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். காலை வெயில் அல்லது மாலை வெயில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் காலையில் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ காலை வெயில் எந்த அளவுக்கு படுதுன்னு பாருங்கள். ஆனால் மதியான வெயில் அந்த அளவுக்கு படக்கூடாது. நான் என்னுடைய இந்த வெந்தய பாத்தியை நான் என்னுடைய தென்னை மரத்துக்கு கீழே தான் போட்டிருக்கிறேன். ஸோ எனக்கு இந்த தென்னை மரத்தோட நிழல் இந்த வெந்தயத்துக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த நிழலில் இருக்கிறப்ப இது வாடாது. வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா இது வெயில் தாங்காது அப்படிம்பாங்க. வெந்தயம் உடனே வாடி போயிடும். அதே மாதிரி இதனுடைய காம்புகள் ரொம்ப மெல்லிசாக இருக்கும் பாருங்கள். ஸோ ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால காற்று தாங்காது. ரொம்ப அதிகமாக காற்றடித்தாலோ காற்று கூட தாங்கிக்கும். அட்லீஸ்ட் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சாலோ சாஞ்சிரும், அப்படியே சாஞ்சிரும். ஸோ அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா தண்ணி விடுமுறை. தண்ணி விடுறப்ப நீங்கள் டெய்லியுமே தெளித்து தான் விடணும். இதுக்கு மற்ற செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். பூவாளி வச்சு ஊற்றினாலும் பரவாயில்ல, இல்லை வாளியில் வச்சு தெளித்து விட்டாலும் பரவாயில்ல. நல்ல தண்ணி அதிகமாக விடாமல் இந்த மாதிரி ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் இந்த வெந்தயக்கீரையை நம்ம ஜஸ்ட் இது 2 வீக்ஸ் ஆச்சு. இது போட்டு 2 வீக்ஸ் ஆச்சு. 3ஆவது வாரத்துலேருந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேரோடையும் பிடுங்கி எடுத்துக்கலாம். கட் பண்ணி விட்டிங்கன்னா திருப்பி வளரும். வேரோடு பிடுங்கினாலும் ஒன்றும் இல்லை. அடுத்த தடவை இந்த மண் ரொம்ப செழிப்பாக இருக்கும். வெந்தயக்கீரை மண்ணை ரொம்ப செழிப்பாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில இடங்களில் வேரோடு தான் பிடுங்கி நமக்கு கிராமத்துலலாம் தருவாங்க. ஒரு பிடி 10 ரூபா 15 ரூபா அப்படின்னு சொல்லி விற்பாங்க. கட் பண்ணி விட்டாலும் திருப்பி வளரும். நீங்கள் தொட்டிலெல்லாம் வச்சிங்கன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். திருப்பி அது உங்களுக்கு